அந்த கஸ்டமர் அக்டோபர் 22ஆம் தேதி கொடுத்தா போதும் சொல்லி துணியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானுமே அந்த கட்டப்பையை வாங்கி வச்சுட்டேன். துணி கொடுக்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத எல்லாமே நான் நோட்லேயே எழுதிக்கிட்டு எத்தனை ப்ளவுஸ் என்னங்கிறத எல்லாமே நோட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த துணியை நான் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த துணிப்பையை அப்படியே நான் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். நான் நினச்சது என்னான்னு பார்த்தீங்கன்னா, சரி அக்டோபர் 22 தானே கேட்டிருக்காங்க, முடிஞ்சது அப்படின்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு முதல் நாளே தச்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லாட்டின்னா அக்டோபர் 22ஆம் தேதி காலையில் உட்காந்தா கூட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தச்சுட்டு 23ஆம் தேதி காலையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 22ஆம் தேதி மதியானத்துக்கு மேலே அந்த துணியெல்லாம் எடுத்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை எடுத்து பார்த்த போது துணி எதுவுமே பத்தலை. எப்போதுமே ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி துணியை நான் அளந்து பார்க்குறது என்னோட வழக்கம். துணி எத்தனை மீட்டரில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிருவேன். அதுக்கப்புறமா அளவு ஜாக்கெட்டை எடுத்து இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவு, சைஸ் என்னது, ஸ்லீவோட லென்த் என்னங்கிறத இந்த 3 அளவை கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துருவேன். ஆனால் அந்த துணியோட அளவு பார்த்திங்கன்னா லேபிளில் 1 மீட்டர்னு போட்டிருக்கேன். ஆனால் அளந்து பார்த்தா 90 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா சைஸ் 40 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 15.5 இன்ச்சு, ஸ்லீவோட உயரம் 8.5 இன்ச்சு. அப்போ அந்த ஸ்லீவுக்கு பட்டி மடித்து தைக்க 2 இன்ச்சு ப்ளஸ் ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். அதே மாதிரி ப்ளவுஸோட உயரத்துக்கு பட்டி மடித்து தைக்க 2 இன்ச்சு சேர்க்கணும். ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பரிமாண தையல் போட்டு அதை வேறு மாதிரி மெத்தடில் நம்ம தச்சிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ். இந்த 90 பாயிண்ட்டில் நம்ம ப்ளவுஸோட ஹைட்டுமே ஹெவியாக இருக்குது, ஸ்லீவோட ஹைட்டுமே ஹெவியாக இருக்குது, சைஸுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. இந்த 90 பாயிண்ட்டில் இவ்வளோ பெரிய ஹைட்டு சைஸில் இருக்கக்கூடிய ப்ளவுஸை எப்படி தைக்க முடியும் சொல்லுங்கள்? ஆனால் என் மேலே இருக்கக்கூடிய தவறு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க துணி கொடுத்த அன்னைக்கே பார்த்து சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாட்டினா ஒரு 2 நாள் கழிச்சாவது துணி பத்தலைன்னு பார்த்து சொல்லியிருக்கணும். அதுதான் என் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு. ஆனால் கடைக்கு வந்ததுலேருந்து ஒரு அனுபவத்தை நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். யார் துணி கொடுத்தாலும் சரி துணியோட அளவு கரெக்டாக இருக்கா, ப்ளவுஸ் என்ன சைஸு, அதுக்கு ஏற்ற மாதிரி துணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணும். இதிலேருந்து நான் ஒரு அனுபவத்தையும் ஒரு பாடத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். சரி நார்மல் ப்ளவுஸை விட்டுட்டு லைனிங் ப்ளவுஸையாவது தைக்கலாம், சேரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு நினச்ச போதும் அதுவுமே பார்த்தீங்கன்னா சொதப்பல்ல தான் ஆரம்பித்தது. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பத்தாத துணியை கொண்டுட்டு டெய்லரோட கழுத்தை அறுத்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.